தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் ஆட்சிக்கு வர திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் பல எந்த சுவடும் இல்லாமல் இருக்கின்றன. அப்படி திமுக ஆட்சி இன்னும் எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2021இல் ஆட்சி அமைத்த திமுக ஆரம்பத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக தோன்றினாலும் இன்னும் பல துறைகளில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறியதாக விமர்சனங்கள் எழுந்தன. என்னதான் சமூக நலனுக்காக திட்டங்கள் நன்கு வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று பல தரப்பிலிருந்து கூறப்பட்டது. மக்களோடு நேரடி தொடர்பு இருப்பதாக சொன்னபோதும் பல இடங்களில் பொதுமக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் இருந்து வருகிறது. மொத்தத்தில் திமுக ஆட்சி ஒரு முழுமையான மக்கள் நல ஆட்சியாக அமையவில்லை என்றே பல விமர்சன குரல்கள் ஒலித்தன. இதற்கெல்லாம் சில தேர்தல் வாக்குறுதிகளை 4 ஆண்டுகளாக திமுக நிறைவேற்றாமல் இருப்பதே காரணம் என்கின்றனர் அரசியல் புள்ளிகள். வாகன ஓட்டிகளை வஞ்சிக்கும் பெட்ரோல் டீசல் விலையில் டீசல் லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தது திமுக. ஆனால் இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் அது நிறைவேற்றப்படாமலேயே உள்ளது. இல்லத்தரசிகளை கவரும் விதமாக சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என கூறிய திமுக அதனையும் நிறைவேற்றவில்லை. இது மட்டுமா என்று பார்த்தால் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் செலுத்தும் முறை கொண்டுவரப்படும் என கூறப்பட்டது. அதுவும் நடந்த பாடில்லை. இத்தோடு நின்று விடாமல் இந்த லிஸ்ட் நியாய விலைக்கடைகளில் உளுந்தம்பருப்பு மீண்டும் வழங்கப்படும் என வழங்கப்பட்ட வாக்குறுதி காற்றில் விடப்பட்டது. மாநிலத்தில் ஏற்கனவே அம்மா உணவகங்களுக்கு மூடு விழா நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் என சத்தியம் செய்யப்பட்டது. ஆசிரியர் பணியே அறப்பணி, அப்பணிக்கே உன்னை அர்ப்பணி என போற்றப்படும் ஆசிரியர்களையே வஞ்சிக்கும் விதமாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் என நம்பிக்கை அளித்து பின்னர் அதை நிறைவேற்றாமல் உள்ளது திமுக அரசு. இது மட்டுமல்லாது சமவேளை சம ஊதியம் என்கிற மற்றொரு கோரிக்கையும் வெகு நாட்களாக வைத்து வருகின்றனர் ஆசிரியர்கள். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 2009 மே 31ஆம் தேதி நியமிக்கப்பட்ட அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் 1இல் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் வித்தியாசத்தில் அடிப்படை ஊதியத்தில் ரூபாய் 3170 குறைந்துள்ளது. இதனால் ஆசிரியர்கள் பலர் பாதிக்கப்பட்டனர். இவர்கள் நீண்ட காலமாக போராடி வரும் நிலையில் ஆசிரியர்களுக்கு சம வேளை சம ஊதியம் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் திமுக அறிவித்து இருந்தது. ஆனால் ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அந்த ஆசிரியர் போராட்டம் நடத்தும் நிலையே நிலவி வருகிறது. உழைக்கும் வர்க்கத்தின் முக்கிய பகுதியான மீனவர் சமுதாயத்தினரின் வாக்குகளை குறிவைத்து தேர்தலுக்கு முன் ஒரு வாக்குறுதியை தந்தது திமுக. மீனவர் சமுதாயத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்பதே அவ்வாக்குறுதி. ஆனால் ஆட்சி நடத்திய இந்த 4 ஆண்டுகளில் அதை நிறைவேற்றவில்லை. அதோடு சேர்த்து மீனவர்களின் கழுத்தை நெரிக்கும் பிரச்சினை ஒன்று உள்ளது. அதுதான் இந்த கச்சத்தீவு விவகாரம். கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்கிற கேள்வி நேற்று இன்று அல்ல, ஏறக்குறைய 1920களில் இருந்து தொடர்கதையாகி வருகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்போம், கச்சத்தீவு மீட்போம் என வாக்குறுதி அளித்திருந்தது திமுக. ஆனால் அந்த பிரச்சினை இதுநாள் வரை தீர்வு காணாமல் இருக்கிறது என்பதற்கு எல்லையில் மீனவர்கள் கைதாவதும் கொலை செய்யப்படுவதுமே சாட்சி. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் பணிக்காலத்தில் பெற்ற ஊதியத்தில் குறிப்பிட்ட பங்கை ஒரு நபர் மரணிக்கும் வரை ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள பஞ்சாயத்தை 4 ஆண்டுகளாக நிலுவையில் போட்டுள்ளது திமுக. இதனால் 2004ஆம் ஆண்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்பாட்டிற்கு வரும் என்கிறீர்களே, அது எப்போது நடக்கும் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இடதுசாரி அரசியலை செய்து வரும் திமுக சமூக நீதியையும் பேச்சு சுதந்திரத்தையும் கண்களால் கருத்தி வருவதாக கூறுகிறது. இதன் அடிப்படையிலேயே சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாம் நேரலை செய்யப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தது. இதனால் 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை சட்டமன்ற நிகழ்வுகளை ஷூட் செய்யப்பட்டு எடிட் செய்யப்பட்டு நமது கைகளுக்கு வந்த நிலை மாறும் என பலரும் நம்பினர். ஆனால் புது ரூட் ஒன்றை போட்டு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில் காட்டி
காட்டுகிறேன், ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது நேரலையை துண்டித்து விடுவேன் என இறங்கியுள்ளது திமுக. இதனால் இப்படி வெளிப்படைத்தன்மை இல்லாத அரசை ஏன் நம்ப வேண்டும் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இத்தோடு நின்றுவிடவில்லை. திராவிட மாடலின் காற்றில் விடப்பட்ட வாக்குறுதிகள். மதுரையில் ஐடி பார்க் கட்டித்தருவதாக கூறியது, ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்போருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதாக கூறியது, தமிழகத்தில் வேலை வாய்ப்புகளில் 75% தமிழர்களுக்கே என்ற சட்டம் நிறைவேற்றப்படும் என கூறியது, இப்படி பல வாக்குறுதிகள் காற்றில் கலந்துவிட்டன. இதுவரை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 90% வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக கூறி வருகிறது திமுக. ஒருபுறம் பெண் வளர்ச்சி, விவசாய நலன், குழந்தைகளுக்கான கல்வித்திறன் மேம்பாடு என பல திட்டங்களை திமுக அறிவித்து வந்தாலும் இப்படி சில வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வஞ்சிப்பதால் மக்கள் பாதிக்கப்படுவதாகவும், இதனால் இந்த ஆட்சியில் நிர்வாக குழப்பங்கள் அதிகம் காணப்பட்டன எனவும் அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் செய்கின்றனர். இதனால் டிசைனாக திட்டங்களை பேசி பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்டினால் போதாது, அத்திட்டங்களை நிறைவேற்றி பேஸ்மெண்ட்டையும் ஸ்ட்ராங்காக ஆக்க வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக 2.4 உருவாக வேண்டுமானால் இருக்கும் இந்த ஒரு ஆண்டில் நிலுவையில் உள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.